அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வராகி அம்மன் வழிபாடு. வராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது சக்தி மிக்க ஒரு அம்மனுடைய வழிபாடு. இந்த வழிபாடு தமிழ்நாட்டையும் தாண்டி வட இந்தியாவில் சில மாநிலங்கள்லையும் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரிசாவில் கூட பண்ணுறாங்க. இந்த வராகி அம்மனை பொதுவாக நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது கிடையாது. ஏன்னா சக்தி மிக்க ஒரு அம்மன் அப்படின்றதுனால. இந்த வராகியினுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் பன்றியினுடைய முக அமைப்பிலையும், உடல் ஒரு பெண்ணினுடைய உடல் அமைப்பிலையும் இருக்கும். இந்த வராகியினுடைய வழிபாடு மாந்திரீக விஷயங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுது. இந்த வராகியை யார் என்னென்ன விஷயங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு நிலம் இதில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லைனா புதுசாக வீடு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வராகியை வழிபடலாம். அதே மாதிரி திருமணம் நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வராகிக்கு நீங்கள் வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய திருமணம் அமைப்புகள் சீக்கிரம் கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதாவது கடன் கிடைக்காம கஷ்டப்படுறது ஒரு குரூப் அப்படின்னா, கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது இன்னொரு குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த கொடுத்த கடன் திரும்ப வசூல் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த வராகியினுடைய வழிபாடை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி எதிரிகளை அழிக்கிறதுக்கும் இந்த வராகியினுடைய வழிபாடுன்றது மிகவும் ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்கும். இந்த வராகிக்கு வழிபட வேண்டிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் வேண்டுதல் வச்சு அதுக்கான பரிகாரம் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதி அப்படின்னு ஒன்று வரும். அது நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி போட்டிருப்பாங்க பஞ்சமி திதின்னு. தொடர்ந்து ஒரு 5 பஞ்சமி திதிக்கு தேங்காயில் நெய் விட்டு விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். என்னால் பஞ்சமி திதிக்கு போய் விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஒரு 5 வாரங்கள் தேங்காயில் நெய் விட்டு தீபம் ஏற்றும் பரிகார முறையை மேற்கொள்ளலாம். மன அமைதி, மனப்பதட்டம், மனக்குழப்பம் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, வராகி சகஸ்கரநாமா அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே ஒரு ஆடியோ கிடைக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடியோ தனியாக உட்காந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதியை ஃபீல் பண்ணுறதை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். ஏன்னா மன அமைதிக்காக நான் கேட்கக்கூடிய ஒரு ஆடியோ ரொம்ப ஒரு மிகவும் அமைதியான மனநிலைக்கு கொஞ்ச நேரத்திலே உங்களை கொண்டு போயிடும். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். அது யூடியூப்லேயே கிடைக்கும். நன்றி.